ஹலோ ஹால் தேர்ஸ்டே மார்னிங் இன்றைக்கி என்னுடைய குட்டீஸ்க்கு நான் வந்துட்டு சப்பாத்தியும் சென்னா மசாலாவும் தான் ரெடி பண்ணியிருந்தேன். காலையில் 5 மணிக்கு எஞ்சி வாசலெல்லாம் பெருக்கிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் உட்காந்துட்டு தான் கரெக்டாக 6:50க்கு தான் நான் வெளியிலே வந்தேன். ஏன்னா குட்டீஸ்க்காக கொஞ்சம் லேயர் சப்பாத்தி மாதிரி ரெடி பண்ணேன். மதியானம் வரையும் தாங்கணும்ல, அந்த சாஃப்ட்னஸ் இருக்கணுன்றதுக்காக அவங்களுக்கெல்லாம் பேக் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்துட்டு தான் பூஜை ரூமில் நேற்று வந்து நான் பூ மாற்றலை. ஏன்னா அதுக்கு முன்னாடி நாள் பஞ்சமி பூஜை பண்ணதுனால பூவெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. நைட்டு பூஜை பண்ணியிருந்ததுனால அதனால் நான் வீடியோவில் கூட காமிச்சிருப்பேன். ஸோ நேற்று பூ மாற்றாதனால ரொம்ப காஞ்சி போன மாதிரி இருந்தது. பூ எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு நான் வந்துட்டு வீட்டுக்கு மேலே போட்டு வச்சுருவேன். மெத்த மேலே இல்லை, ஒரு ஓட்டு வீடு எடுத்து அதுக்கு மேலே போடுவேன். கால்படாத இடத்துல புதுசாக பூ மாற்றிடுவேன். டெய்லி வந்துட்டு நான் பழைய பூவை எடுத்துகிட்டு புது பூ வச்சுருவேன். குளிச்சுட்டு வந்துட்டு வேலையே எனக்கு அந்த வேலையாக தான் இருக்கும். விளக்கு ஏற்றுறது ஏற்றாதது 2வது வேலை தான். ஏன்னா சில டைம் காலைல ஏற்றுவேன், சில டைம் ஈவினிங் போல் ஏற்றுவேன். டெய்லி விளக்கு ஏற்றுறது கண்டிப்பாக எல்லாருக்குமே கஷ்டம். ஆனால் ஒரு வாரம் இல்லை 2 வாரம் நீங்கள் தொடர்ந்து அதை ட்ரை பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அது உங்களுக்கு ஒரு பெரிய இதுவாகவே தெரியாது. எனக்கு வீட்டில் விளக்கு ஏற்றுறது டெய்லி ரொம்ப பிடிக்கும். எந்த ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைச்ச மாதிரி இருக்கும். உங்களுக்கு எப்படின்னு சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.